வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 செய்திகள் பிரதானமாக இருக்குது. ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் ஒருவர் பிரித்தானியாவின் இராஜாங்க அமைச்சராக மாறியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இலங்கை நீதிமன்றத்தில் பிள்ளையான் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வழக்கில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? இந்த 2 செய்திகளைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் இதை ஒரு பகிர்ந்தளிங்க. அதுபோல் உங்கள் நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலி சார்ந்த பல செய்திகளை எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அறியாத பல செய்திகளை தேடி எடுத்து உங்களுக்கு தினமும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பிரித்தானியாவை பொறுத்த மட்டில் தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்ற செய்தி தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியின் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன என்பதை குறித்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னா, இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கொடூரங்கள் அரங்கேறிய பொழுது தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு பலர் பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அகதிகளாக சென்றிருக்கிறார்கள், வேலை தேடி சென்றிருக்கிறார்கள். இப்படி பல சூழல்களில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி பிரித்தானியாவிற்கு ஒரு குடும்பம் குடிபெயர்ந்து போகிறது. அவர்கள் இங்கு இலங்கையிலே தங்கள் இனத்திற்கு எதிராக நடந்த கொடூரத்தை பார்த்துவிட்டு தங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு அந்த குடும்பம் பிரித்தானியாவிற்கு குடிபெயர்ந்து சென்று விடுகிறது. அவர்களுக்கு ஒரு மகள் பிறக்கின்றால் அந்த மகள் பிரித்தானியாவிலே வளரக்கூடிய ஒரு களம் எடுக்கப்படுகிறது. அந்த மகளுக்கு அரசியல் சார்ந்த ஒரு தேடல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் அரசியல் களத்திற்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழர்கள் விடயத்தில் மிக தீவிர கவனம் செலுத்தி அதிலே பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார். இந்த சூழலில் தொழிற்கட்சி சார்பில் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கிறது. அந்த தேர்தலில் கிடைத்த பொழுது உமா குமரன் என்கின்ற அந்த இளம்பெண் போட்டியிடுகிறார் என்கின்ற பொழுது அவர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை தேர்தல் ஆரம்பித்த அந்த களத்தில் இருந்தே இருந்தது. ஆயினும் தமிழர் ஒருவருக்கு எப்படி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான களத்தை பிரித்தானியர்கள் உருவாக்குவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருந்த அதே வேளையில் உமா குமரன் அவர்கள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் வெற்றி பெற்றார் என்கின்ற மகிழ்ச்சி செய்தி வந்தன. தமிழர்களுடைய ஒரு கனவு நிறைவேறியதாகத்தான் அப்பொழுது கணிக்கப்பட்டது. அதுபோல உமா குமரன் அவர்கள் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி பல நேரங்களில் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அதுபோல இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உமா குமரன் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார். இந்த சூழலில்தான் இப்பொழுது உமா குமரன் அவர்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி, அது தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷ செய்தியாக இருக்கின்றன. புதிய பிரதமராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரி பிரைன்ஹாம் என்கின்ற அந்த பிரதமரின் தலைமையிலே பல இராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த அமைச்சர்களில் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எட்மில்லி யான் என்கின்ற அந்த வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரின் கீழ் இயங்கக்கூடிய இராஜாங்க அமைச்சராக உமா குமரன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது இப்பொழுது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் முதலாக ஒரு தமிழர் ஒருவர் அங்கு அமைச்சராக பதவியேற்கிறார் என்கின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. உமா குமரன் அவர்களுக்கு வாழ்த்துகள் குவிந்து கொண்டு இருக்கின்றன. பலர் இப்பொழுது உமா குமரன் அவர்களுடைய இந்த அமைச்சர் பதவி கிடைத்திருக்கக்கூடிய விடயம் தமிழர் பிரச்சனைகளை இன்னும் ஓங்கி ஒலிப்பதற்கான ஒரு களமாக அது மாறும் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலி சார்பாக உமா குமரன் என்கின்ற அந்த சகோதரிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்வதில் நாம் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களில் ஒரு மாற்றத்திற்கான களங்களை எடுத்து வைத்து தமிழர்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு எதிரான குரலாக அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது விடயத்தை மையப்படுத்திய செய்தி என்னவென்றால், உங்களுக்கே தெரிந்திருக்கும், பிள்ளையான் அவர்கள் இப்பொழுது கைது ஆகி அவர் சிறைச்சாலையிலே இருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், ஒரு 5 பேரை கொலை செய்து விட்டார் என்கின்ற அடிப்படையில் பிள்ளையான் அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார்.
அதுபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலும் பிள்ளையான் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது பரவலாக இருக்கின்றது. காரணம், அவருக்கு வலதுகரமாக திகழ்ந்த ஒருவர் கொடுத்த வாக்குமூலத்தில் இதில் பிள்ளையான் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்கின்ற கருத்துக்களை அழுத்தமாக அவர் பதிவிட்டதும், அதை பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் வெளியிட்டதும் நாம் அறிந்த ஒரு விடயம். எனவே பிள்ளையான் அவர்கள் மீது வழக்கு விசாரணைகள் மிக தீவிரமடைந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி இந்த வழக்கு சென்று கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் பலமுறை பிள்ளையான் அவர்கள் தன்னை விடுதலை செய்ய வேண்டும், தான் நிரபராதி என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார். அரசியல் ரீதியாக தன்னை அழிப்பதற்கு திட்டமிட்டு சிலர் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இந்த வழக்கு. எனக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 5 பேர் கொலை வழக்கில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் என்னை வலுக்கட்டாயமாக இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளை பிள்ளையான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அதுபோல தன்னை பிணையில் விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பிள்ளையான் அவர்கள் வழக்கை பதிவு செய்து அவருடைய வழக்கு விசாரணைக்கு பலமுறை வந்துவிட்டன. பலமுறை விசாரணைக்கு வந்த பொழுதும் நீதிமன்றம் அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்து அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டு கொண்டே இருந்தன. தற்பொழுதும் அதுபோலத்தான் அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. இம்முறை தனக்கு எப்படியாவது பிணை கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கை பிள்ளையான் அவர்களுடைய மனதில் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். ஆனால் இம்முறையும் நீதிமன்றம் அவருடைய வழக்கை அவரை விளக்கமறியலில் வைப்பதற்காக உத்தரவிட்டிருக்கிறது. எனவே பிள்ளையான் அவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு களம்தான் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பிள்ளையான் அவர்களுடைய அரசியல் களம், அவர் தான் சார்ந்து பயணித்த பல விடயங்களில் இருந்து இப்பொழுது அவர் தனித்து ஒரு சிறைச்சாலைக்குள் அடக்கப்பட்ட ஒருவராக மாறி இருக்கக்கூடிய களங்கள் இப்பொழுது பிள்ளையானுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன. இதே சூழலில் மக்களை மிரட்டி கொண்டிருந்த பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலையில் தன்னை யாராவது அழித்து விடுவார்கள் என்கின்ற பயத்தோடு என்னை சிறைச்சாலைக்குள் அழிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, எனவே என்னை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர் நீதிமன்றத்தில் அவ்வப்போது கருத்துகள் பதிவிடக்கூடிய விடயங்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நீதிமன்றம் அல்லது ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக பிள்ளையான் அவர்களுடைய அரசியல் களமும் பிள்ளையான் அவர்களுடைய இதுவரை அவர் செய்து கொண்டிருந்த பல விடயங்கள் ஒன்றுமில்லாது நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளிவருவாரா என்கின்ற விடயம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்பதுதான் ஊடகங்கள் மத்தியில் எழும்பி இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.